சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். இந்தியாவின் ஆன்மா மத சார்பின்மை, அதை கேள்விக்குறியாக்கும் வகையில கடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தேவாலயங்கள் மீது தாக்குதல், அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிய கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இது சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. மத வழிபாட்டு சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல், வழிபாட்டு சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல், ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பலரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. புதுடில்லியில் ஒரு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க. அங்கே போய் மதமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கும்பல் பிரச்சனையில் ஈடுபடுது. ஒடிசாவில் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அலங்கார பொருட்கள் வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த வியாபாரிகிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஹரியானா குருஷேத்ராவில் ஒரு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது அங்கே போய் தகராறு செய்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் தேவாலயத்தில் இருந்த ஒரு பார்வை குறைபாடு உள்ள ஒரு பெண்ணுகிட்ட சண்டை போட்டு அந்த பெண்ணை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் திருப்பலி முடிந்து திரும்பிய அந்த கிறிஸ்தவர்களை தடுத்து நிறுத்தி அங்கே அனுமன் பாடல் பாடியிருக்கிறாங்க. இது போன்ற செய்திகள் வந்திருக்கு. நமது நாடு அனைத்து மதத்தினரும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. இந்த பூமியில இது போன்ற சம்பவங்கள் நடக்கலாமா? இது போன்று நடந்தால் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் 50 வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருக்கீங்க. பொது பிரச்சனைகள், பொது விவாதம் என பல்வேறு விஷயங்களில் பங்கேற்று இருக்கிறீங்க. தமிழ்நாடை தாண்டி வட இந்தியாவுக்கும் பயணம் மேற்கொண்டு இருக்கிறீங்க. அரசியல் ரீதியாக அது அரசியல் ரீதியான பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், விவாதங்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளுக்கு போயிருக்கீங்க. இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு இந்திய குடிமகன் கவலைப்பட வேண்டிய கேள்வியை, அநேகமாக கேள்வியை சும்மா நடந்த ஒரு சண்டையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அவங்க அந்த அரசியல் விஷயத்தை ஆழ்ந்து படிக்கலன்னு அர்த்தம். நீங்க அதை சரியா படிச்சதின் காரணமாக உங்களுடைய கேள்வியிலே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் தெளிவா, இந்திய பாரம்பரியம் என்பது மதச்சார்பின்மை, பெரும்பான்மையான ஆட்கள் தைரியமாக வாழ்வது என்பது இயற்கை, சிறுபான்மையான ஆட்கள் அச்சமின்றி அறத்தோடு உதவுகின்ற நோக்கத்தில் இன்பத்தோடு வாழுகின்ற நிலைதான் மதச்சார்பின்மை. ஆனா 2015க்கு பின்னால இந்த நாட்டினுடைய வரைபடம் எப்படி மாறி இருக்குன்றதுக்கு பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஆனா நீங்க கேள்வி கேட்ட மாதிரி ஸ்டேன்ஸ் பாதிரியார் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்குக்கு பின்னால, அதே மாதிரி ஒரு சாமியாரை கூட்டுன்னு போய் விசாரணையில என்பது மோசமா இருந்தது. அவரு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர், UAPAல ஜெயிலில் இருந்தாரு. திருச்சியை சேர்ந்த சாமியார் ஸ்டேன்ஸ் சாமியாருக்கு ஜாமீன் கொடுக்காம இறந்து போனப்போ நமக்கு இந்த கிறிஸ்துவர்களுடைய நிலை என்பது வந்தது. நாம யாருமே எதிர்பாராத நிலையில் இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் விழாவில் இவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்கின்றன. 2024 வரை இருந்த வழக்குகளை நான் சொல்லலை, அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா போடுறத டைம் வேஸ்ட் ஆகும். 2025 வடக்கு மாநிலங்கள்ல 2.5 மாசத்துல பதிவாகியிருக்கக்கூடிய வழக்குகள் 734. இந்த வழக்குகள் பதிவாயிருக்குன்றது நான் அழுத்தமா சொல்றதுக்கான காரணம், சில காவல் நிலையங்கள்ல உதாரணமா உத்தரப்பிரதேசத்துல மீரட்ல DSP கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார், எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க 24ஆம் தேதி கிறிஸ்துமஸுக்கு முன்னால ஒரு ஜெப கூட்டம் நடத்த போறோம், அந்த கூட்டத்திற்கு தாக்குதல் வருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, ஆகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். சாதாரண ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்லாம் பார்க்கல, டிஎஸ்பியும் பார்க்குறாங்க. டிஎஸ்பி சொன்ன அட்வைஸ் தான் விவாத பொருளே இன்னைக்கு வடக்கு பகுதியில். என்ன தெரியுமா? உங்களுக்கு உள்ள உரிமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு, உங்களுக்கு உள்ள உரிமை என்பதை என்ன என்று தெரிந்து கொண்டு வலுவானவர்களிடம் அடங்கி போவது நல்லது. வலுவானவர்களிடம் அடங்கி போவது நல்லது.
நீங்க நிறைய கிறிஸ்துவ பாதிரியார்கள் முஸ்லிம்ஸ் மாதிரி அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இல்லை. அவங்க உண்டு, அவங்க பள்ளி கல்வி உண்டு, கல்லூரி கல்வி உண்டு, சர்ச்சினுடைய வேலைகள்ல அவங்க பிஸியா போயிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டாடுறதே இந்த டிசம்பர் 25 நியூ இயர் மட்டும்தான் இல்லையா? ஆனால் அவர்களை வம்புக்கு இழுக்கக்கூடிய நோக்கம் அதுதான் பிஜேபியினுடைய பிறவி குணம். பாசிசம் என்ற வார்த்தையை பின்னால சொல்லலாம். பிறவி குணம் என்னன்னா, சும்மா தண்ணி போட்டவன் ரோட்ல போகும்போது பயந்தவனையே ஒரு மிரட்டுறான் பாருங்க. அது அந்த நேரத்துல போதை போயிடுச்சுன்னு சொன்னா அவன் செய்ய மாட்டான். ஆனால் இந்த போதை, இந்த மத போதை, பெரும்பான்மை மதம் என்கின்ற அந்த போதை, தெருவில் எவன் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவன் அப்படிதான் மிருகமாக செயல்படுவான். அதுதான் இந்த 734 வழக்குகளுக்கு பின்னால உள்ள நிஜமான வாழ்க்கை முறை. நீங்க உத்தரப்பிரதேசத்துல நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொன்னது மாதிரி பெண்களிடம் அட்வைஸ் பண்றான், நீங்க கூட்டமாக இருக்கிற இடத்துல மாலை நேரத்தில் செல்லாதீர்கள். விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு வாகனங்களில் தனியாக செல்லாதீர்கள். யார் சொல்றா? காவல்துறை சொல்லுது. பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அப்படி நிதானமின்றி பேசக்கூடிய போக்கு வடக்கு மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, இவங்களுடைய ஹெட்டு பிஜேபியினுடைய பிரதம மந்திரி, நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி. அவரு போய் தேவாலயத்துல தொழுகிறாரு. அவங்களுக்கு தொழுகைக்கான எல்லா உதவியுமே இதே சர்ச்சு குரூப் செய்யறாங்க. இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தாக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய நாடுகளுடன் பாரம்பரியமான அன்பையும் உறவையும் புதுப்பிக்கிறார் மோடி. அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய பங்காளிகளுக்கு வாங்கி கொடுப்பதை எந்த நாடாக இருந்தாலும் அவர் பேசுவார், அன்பாக செயல்படுவார். ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள சண்டை, பாகிஸ்தான் இஸ்லாமியர், இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர் என்ற வார்த்தையை திரும்ப சொல்லி எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாருங்க. நீங்க டெல்லியில ஒரு சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஆளு கோச்சர் 12 வருஷமா கோச்சிங் கொடுத்துன்னு இருக்கிறான் குழந்தைங்களுக்கு. அங்க பிஜேபி கவுன்சிலர் போய் இந்தி ஒரு மாசத்துல கத்துக்கிட்டு சொல்லி கொடுத்தா கொடு, இல்லைன்னு சொன்னா கோச் வேலையை விட்டு வெளியே போ. அப்புறம் முகநூல்ல மற்றதுல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி பேசு பொருளான உடனே நான் அந்த துணியில சொல்லலைன்னு அந்த கவுன்சிலர் பின்வாங்கி இருக்கிறாங்க. இந்த வெறுப்பினுடைய கொற்றம், வெறுப்பினுடைய வீச்சம் அதிகமாக இருப்பது பிஜேபியினுடைய ஆளும் கட்சி இந்த 10 வருஷத்துல அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய தாக்குதல் போல கிறிஸ்துவர்களுக்கும் அந்த அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்று இதை திட்டமிட்டு அவங்க செய்திருக்கிறாங்க. அநேகமா தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் நடக்கல. கன்னியாகுமரியில நடந்தது கூட அந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல போதை பசங்க செஞ்ச வேலை, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை விரட்டிட்டாங்க. ஆனா அவங்க நோக்கம் மத சண்டையை உருவாக்குவது, பக்தியை வைத்து அதில் கலவரத்தை உருவாக்குவது. திருப்பரங்குன்றத்துல தீபமாக வந்தது, கிறிஸ்துமஸ் விழாவில் இப்படி ஒரு மத வேற்றுமையை விதைப்பது அவர்களுடைய வேலை. மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து எப்படி அந்த திருப்பரங்குன்றத்துல எல்லா மக்களும் ஒன்றாக இருந்து சமய நல்லிணக்க பேரணி நடத்தினாங்களோ, அதே போல கன்னியாகுமரியில தப்பு செஞ்சவனை தாக்கினாங்களோ, வடக்கு பகுதியில் அந்த வீச்சம் இல்லை, அச்சம் இருக்கு. அப்புறம் பிஜேபியை பார்த்த ஒரு பயம் என்பதும் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி என்பது கொஞ்சம் வலுவாக இல்லாதனால ஒரு அச்சத்தோடு வாழ்கின்ற நிலை இந்தியாவில் வடக்கு மாநிலங்களில் வந்திருக்கிறது. இது சர்வதேச லெவல்ல நம்முடைய இமேஜை குறைச்சிருக்கு. நீங்க ரோம் வரைக்கும், பிஷப் வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் போகுது. கம்ப்ளைண்ட் போய் அது மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னா சர்வதேச லெவல்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்படும். அதை பற்றி கவலைப்படாத ஒன்றிய அரசாக இவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் 25ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் மத சார்பற்ற மக்கள் முன்னேற்ற இயக்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா மக்களையும் இணைய செய்து மெழுகுவர்த்தி பேரணி, அமைதி பேரணி என்று விதவிதமாக நடத்துறாங்க. அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, காவல்துறை அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற சிந்தனையை பல காவல் நிலையங்கள் பல மாநிலங்களில் அமுலாக்குவதில்லை. அதை அமுலாக்க செய்வதும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க செய்வதும் தான் நம் உள்ள கடமை.
நீங்க சொன்ன மாதிரியே சிதம்பரமும் சொல்லியிருக்கிறாரு, கிறித்துவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டிருக்கு, கிறித்துவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மோடி வந்து சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணியிருக்கிறாரு. இது என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, நடிகர் சிவாஜி கணேசன் இருந்தப்ப நடிகர் திலகம்னு அவருக்கு பேர் இருந்தது. இப்ப நடிகர் திலகம்னு சொன்னா மோடியை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிதம்பரம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஒன்னு எஸ்ஐஆர் சம்பந்தமாகவும் விட்டுருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிறிஸ்துவ மக்களுடைய பிரச்சனை 100% அவர் சொன்னது உண்மை. என்னன்னா, ஏழை தாயின் மகன் என்று சொன்னவர் அவருடைய தினசரி செலவினுடைய விவரங்களை ஏன் சொல்லவில்லை என்ற கேள்விக்கு கடந்த 11 வருஷமா நமக்கு பதில் இல்லை. அதே மாதிரி முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வருஷம் 100%க்கும் மேல இன்க்ரீஸ் ஆகுது. 10% 20% கூட காங்கிரஸ் ஆட்சியில ஏறல. ஆனா இவங்க 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா முதல் வருஷத்துல 40% இருக்குதுன்னு சொன்னா அடுத்த வருஷம் 140, அதுக்கு அடுத்த வருஷம் 240. 100% உறுதிப்படுத்தக்கூடிய லாபமாக இவருடைய நடவடிக்கைகள் இருக்கும்போது இவர் ஏழை தாயின் மகனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரே நேரத்தில் 2 வேளை ஏழை மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு அப்படியே நமக்காக அவர் ஜெபம் பண்றார் என்ற நம்பிக்கை வருவதற்கு ஒரு ரோல். அந்த பக்கம் ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இப்படி ஒரு ஏற்பாடு செய்வதன் மூலம் மொத்த கிறிஸ்துவர்களை தம் பக்கம் வைத்திருப்பதற்கான ஒரு பிம்ப அரசியல். இதை இரண்டையும் தெளிவாக செய்யறாரு. இது சிவாஜி கணேசனாலேயே செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிப்பார். இவர் யோசனை செய்யாம அற்புதமா செய்யறார். உண்மையிலேயே உலக அளவுல ஒரு அற்புதமான நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் என்று சிதம்பரம் சொல்லியிருப்பது சரியானதும் கூட. எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்து கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதுல 97 லட்சம் பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாங்க. யார் யாரு எதற்காக நீக்கப்பட்டாங்கன்னு விவரமும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதோட மட்டுமில்ல, தங்களுடைய பெயர்கள் விடுபட்டு போச்சுன்னா சிறப்பு முகாம்கள் நடக்குது, அதுல போய் நீங்க படிவம் மாற கொடுத்து இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது மட்டுமே இல்லை, அப்படி ஏற்கனவே பேர் இருந்தாலும் இறுதி வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாதான் ஒரு நிம்மதி பெருமூச்சு. அதுலயும் இல்லாம போச்சுன்னா ஓட்டு உரிமை கிடையாது அப்படிங்கிற பேச்சு இப்ப ஓடுது. எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐஆர் படிவத்துல நாம எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி எழுத்து பேசின உடனே நிறைய பேரு, ஏங்க 10 வருஷமா இறந்து போனவனுடைய பெயர் அரசாங்கம் எடுக்காம இருந்ததை எடுக்க செய்யறாங்க. அப்படி எடுக்க செய்வதில் நீங்க என்ன குறைய கண்டீங்க, நீங்க ஏன் இதை எதிர்க்கிறீங்க என்று கேட்டாங்க. நம்மை பொறுத்தவரை நீங்க கொடுத்திருக்கக்கூடிய டைம், இந்த டைம் மிக மோசமான குரூசியல் டைம். இன்னொன்னு, ஒரு பல வருஷங்கள் கழிச்சு இந்த ஏற்பாடு செய்யும் போது போதிய அவகாசம் கொடுத்து அதில் சரியாக வேலை நடக்கிறதா என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த ஏற்பாடை செய்யணும் என்று எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இப்ப நிறைய வாசகர்களுக்கு அந்த சந்தேகம் வரும்ன்றதுனால ஒரு 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 50% அதுல இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் டோட்டல் சப்ஜெக்டை படிச்சதுல நமக்கு ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு மட்டும் பாயிண்ட் சொல்றோம் பாருங்க. அதாவது ஒரு 50 வயதுக்கு கீழே உள்ள ஆட்களின் மரணம் அதிகமாக உள்ளது. அது எப்படி 50 வயசுக்கு கீழே உள்ளவன் 1-2 பேர் ஆக்சிடென்ட்ல சாவலாம். ஆனால் 50 வயதுக்கு கீழே உள்ள ஆட்கள் எப்படி சாவுறாங்கன்னு சொன்னா 727 சாவடிகளில் 100க்கும் அதிகமான 184 பேர், 727 சாவடிகளில் 100க்கும் அதிகமான 184 பேர் இறப்பு என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, செத்துருப்பான் தான் சார், ஏன் சார் அதுன்னு ஒரு பதில் சொல்றாரு. பிஜேபி ஆள்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, பெண்கள் அதிகமான வாக்குகள் இருக்கும்போது பெண்கள் நீக்கம் அதிகமாகத்தான் இருக்கும்னு பிரபலமான தந்தி டிவியினுடைய பதில் சொல்றார். பெண்கள் அதிகமாக இருந்தார்கள், பெண்கள் நீக்கம் அதிகமா இருக்கு பதில் அவர் சொல்றார். இப்ப நான் சொல்லியிருக்கிற 727ல 100க்கும் அதிகமான உள்ளவங்க எவ்வளவு பேருன்னு சொன்ன இல்லையா, அதே போல பாத்தீங்கன்னா 495 சாவடிகளில் 234 பேர் மரணம். அதாவது 100%. 495ல பாத்தீங்கன்னா 100% மொத்தமா டெத்து என்று சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வயதானவர்களுடைய மரணம் இல்ல,
ரொம்ப வயது கம்மியான மரணங்கள். சரி, அவினாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சாவடி, அந்த சாவடியில மட்டுமே 387 வாக்குகள், சேர்க்கப்பட்டது ஒரு 60 வாக்குகள், எல்லாம் சேர்ந்து 424 வாக்குகள். இதுல 216 சாவு உதாரணத்தோட சொல்லப்பட்டிருக்கு. அந்த எதிர்ப்பதனுடைய காரணம் என்னன்றது 9 சாவடிகள்ல 500க்கும் அதிகமான சாவு. ஒரு சாவடியில அதை தொட்டி இருக்கக்கூடிய 9 சாவடி சேர்த்து 10 சாவடிகள் டெஸ்டுக்கு எடுத்திருக்காங்க. அதுல 825 பேரை நீக்கி இருக்கிறோம். 635 பேர் மரணம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இப்ப நான் சொன்ன பர்டிகுலர்ஸ் பூரா டிராஸ்டிக்கா இருக்கா இல்லையா? இது ஒரு புள்ளி விவரமே இல்ல. கொத்தா என் வீட்டினுடைய நம்பர் என்னவோ அந்த நம்பர் 41 பெண்ணை நகர் அப்படின்னு என்னுடைய வீட்டு நம்பர். இத பதிவு செய்யறவன் நிதானமா இல்லைன்னு சொன்னா இறப்பு எவ்வளவுன்னு கேட்டா 41 பில்லப் பண்றான். இறப்பு 41 நீங்க பில்லப் பண்ணதை அவன் டைப் பண்ணிக்கிறான். அதுதான் பட்டியலா வெளியில வருது. வீட்டு எண் இறப்பு எண்ணாக மாறுகின்ற அளவில் அக்கறை இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் அலுவலகம் கேரியட் அவுட் ஆயிடும். இது டு பி வெரிஃபைடு. போதிய அவகாசம் கொடுக்கணும். கொடுத்ததன் மூலம் சரி செய்யப்பட வேண்டும். 66 லட்சம் பேரை மொத்தமா நீக்கிருக்கீங்க. அதுல 1,24,000 பேரை மட்டும்தான் நீங்க சேர்த்திருக்கு. நீக்கம் 66 லட்சம், ஆடிங் 1 லட்சம் சொன்னா இது சரியான அப்ரோச்சில் எஸ்ஐஆர் அலுவலகம் இயங்குகிறதா என்பதற்கான கேள்வி. ஒரு 66 லட்சம் பேரை நீங்க விசாரணை இல்லாம வெளியே அனுப்புறீங்க. 1 லட்சம் பேரை நீங்க சேர்க்கறீங்கன்னு சொன்னா சேர்க்கறது யார் மூலமா சேர்க்கறீங்கன்றதுக்கு சமீபத்துல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்லயே ஒரு செய்தி வந்தது. பிஜேபி கொடுத்த காசை அந்த பிஎல்ஓக்கள் பிரிப்பதுல சண்டை ஏற்பட்டு காவல்துறை போய் அதை தடுத்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துல. அப்போ இந்த எஸ்ஐஆர் அலுவலகம் பினாமி பிஜேபியாக செயல்படுகிறது, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை வாசகர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க கேள்வியில சொன்ன மாதிரி இப்ப உங்க பேர் இருக்கு, இப்ப கொஞ்சம் பேர் ஆட் பண்ண போறாங்க. ஃபார்ம் 6 கொடுத்து கடைசி பட்டியல் வெளியேறும்போது உங்க பேரே கூட இல்லாம போகலாம். இப்படி ஒரு எஸ்ஐஆர் நடந்ததே கிடையாது. ஆட் பண்ணது விடுபட்டு போயிடும். ஃபார்ம் 6ல கொடுத்தவங்கள ஒரு 25 பேர் வராம இருக்கலாம். ஆனா பழைய லிஸ்ட வெரிஃபை பண்ணி இருக்கிறவங்க காணாம போயிடுவாங்க என்ற அச்சம் இந்த எஸ்ஐஆர் அலுவலகத்தில் வந்திருக்கிறது. இது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை நாம தடுத்து நிறுத்த வேண்டியது ஜனநாயக சிந்தனையுடைய எல்லோருடைய கடமை. அதை நம்ம செய்யலன்னு சொன்னா ஒரு சிந்தனை ஆட்சி முறை, ஒரு ஆளுடைய போக்குல நாம போய்கொண்டிருப்பது, ஒரு அரசியலமைப்பு சட்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஜனநாயகம் பேசப்படுகின்ற நாட்டுக்கு ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கடந்த 10 வருட ஆட்சி அது எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். படுகொலியில் இருந்தது. இப்போ 4 ஆண்டு கால இந்த ஆட்சியில் முன்னேற்றம் இருக்குது, ஆதாரத்துடன் சொல்கிறேன். அந்த நீங்கள் அந்த 10 வருட ஆட்சியில் ஏதாவது சாதனை சொல்ல முடியுமா? இதில் ஒரு 5% சொல்ல முடியுமா? வெளிநாடு முதலீடு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தடை இருந்தது, அதெல்லாம் உடச்சி நாங்கள் திருப்பி கொண்டாந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 11.19% பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். மின்னணு பொருள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் துறை என அவர் பட்டியலிடுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இங்கே இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை, திராவிட மாடல் அரசு இருக்கும் வரை பாஜகவின் மதவாத ஆட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. தமிழ்நாடு மக்கள் வாக்குகளால் உங்களை விரட்டி அடிப்பார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் பாச்சா பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதலமைச்சருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அருமையான பதில் அது. கள்ளக்குறிச்சியினுடைய விசிட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல புத்தெழுச்சியை உருவாக்கி இருக்கிறது என்றே கூட சொல்லலாம். நான் நேரலையில அவருடைய அந்த அணுகுமுறை பேட்டி 2த்தையும் பார்த்தேன். ஆனா டேஞ்சர் நமக்கு பிஜேபி மூலமா வரல. இப்ப இந்த 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்படுகின்றது. RSS வாயாக சீமான் பேசப்படுகிறார். பாரதியாரை இதுவரைக்கும் பேசினவங்க எப்படி பார்க்க வேண்டும் என்று இவர் பேசினா அது பரவாயில்ல. ஆனால் பெரியாரை இவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று பெரியார் மீதான தாக்குதலை தொடுத்திருக்காரு.
ஏற்காட்டுல பெரியார் வளைவை போய் அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு போராட்டம் நடத்தி மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிராமத்துல சில்லுண்டித்தனம், வம்பு அரசியல், வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு ஒரு நகைச்சுவை காட்சி வரும் பாருங்க. அது மாதிரி RSSக்கு பிஜேபிக்கு தான் வாங்கின விசுவாசத்துக்கும் மேல எதிர்பார்த்து தன்னுடைய அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார் பிஜேபிக்கு. அதையெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளா நம்ம எடுக்கலைன்னா கூட கீழே அந்த அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்பதை வாசகர்கள் தெரிந்து கொண்டு, இவருடைய செயல்பாடு எதை மறைக்கிறது? பிஜேபி ஆரவல்லி மலை, இமயமலையை விட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க மலை. அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த அவைலபிலிட்டி தான் இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, ஒட்டுமொத்த டெல்லியை அழிக்காம இருக்கு. ஒரு பர்டிகுலர் பகுதியில மட்டும் பாதிப்பு அதிகமா இருக்கு. அந்த பாதிப்பை களைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொண்டு 100 மீட்டர் அளவு வச்சு குன்றுகளை அப்படியே கனிம வளத்துக்கு விற்கக்கூடிய ஏற்பாட்டை சைட்ல செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிஜேபி மதச்சார்பின்மை, மனு தர்மம் என்ற விவாதத்துல நம்மளை திருப்பி விட்டுட்டு இந்திய மக்களை சாகடிக்கக்கூடிய வேலையை பிஜேபி அரசு செய்யுது. இங்க தமிழ்நாட்டுல அந்த 11.89 அந்த வளர்ச்சி விகிதம் இருக்கு பாருங்க. இது கடந்த 20 ஆண்டுகளில் அதிமுக ஒரு 10 வருஷத்துல அவங்க முதலீடுகளை பேசும்போது வந்தது எவ்வளவு, சொன்னது எவ்வளவு? சொன்னது 8,500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டோம்னு சொன்னாங்க. 1,635 கோடி தான் வந்தது. 80க்கு 10ன்னு சொன்னா 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 17%, 20% கூட முதலீடு வரவில்லை. ஆனால் 3 முதலீடுகளுக்கான கூட்டத்தை போட்டு கோவை மண்டலத்திற்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அதிகபட்சமான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வர்றவங்களுக்கு அந்த செமி கண்டக்டர்ல முழுமையான வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை நோக்கி திராவிட அரசு போய்கொண்டிருக்கிறது. இது நம்பிக்கையை விதைக்க வேண்டிய செய்கை. ஆனா இது பேசப்படல. எது பேசப்படுகிறது என்று சொன்னால், அர்ஜுன் சம்பத் அந்த தற்கொலை பண்ணவங்கிட்ட போய் அந்த பாடியை வாங்குற சமயத்துல போய் தகராறு, சீமான் பேசுகின்ற தகராறு, இதுதான் இப்போ செய்திகளினுடைய உலாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னன்னா, இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தொழில்துறை இன்னமும் அந்த பாதிப்பு விவசாயத்துக்கு 22% அந்த ஈரப்பதத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நம்ம மத்திய குழுல கேட்டதுக்கு இங்க இருக்கிற பிஜேபி, கோவை மாவட்டத்துக்கு வந்துட்டு போன பிரதமர் யாருமே அந்த 22%க்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. அப்போ விவசாயிகளை நாசமாக்கி விட்டு ஜனவரி மாசம் மறுபடியும் தேர்தலை காரணம் காட்டி விவசாயிகளோடு மாட்டுப் பொங்கல் வைக்கிறதுக்கு பிரதமர் வருகிறார் என்ற செய்தி விளம்பரங்கள் மூலமா, தொலைக்காட்சி மூலமா பேசப்படுகிறது. மக்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா, உழைப்பை மதித்து மூலதனத்தை உருவாக்கி அந்த மூலதனத்தின் மூலமாக தமிழ்நாடு முன்னேறும் போது ஒன்றிய அரசு ஏகப்பட்ட தடைகள் விதிக்கிறது. விதைகள் சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு 4 மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு வாழ்க்கை கொடுத்த பிஜேபியினுடைய அரசியல் பேசப்பட வேண்டும். கூடவே தமிழ்நாட்டில் இவற்றையெல்லாம் எதிர்த்த ஒரு மாநிலமாக இந்தியாவுக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால பிஜேபி அரசியல் என்பது மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டு அது சரியல்ல என்று புரிய வைக்கக்கூடிய அதே நேரத்தில் கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா, தமிழ்நாடு இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு தலைமையாக இருந்து கொண்டு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நல்ல பணிகளும் வளர்ச்சி பணிகளும் பேசப்பட வேண்டும். மதச்சார்பின்மைக்கு எதிராக, மத வெறியை பேசுகின்ற ஆட்களுக்கு எதிராக பொதுமக்கள் எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதுதான் சரியாக இருக்க முடியும். அப்பதான் ஒன்றுபட்ட இந்தியாவை, நீங்க சொன்ன மாதிரி அந்த 80 ஆண்டு காலம் அல்லது 75 ஆண்டு காலத்துல இந்தியாவை நாம் பார்த்த நிலையிலேயே இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா மோடியை போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் அந்த உண்ணாவுல கற்பழிச்சு போன எம்எல்ஏ ஜாமீன்ல வெளியில வருவதற்கு 50 பேர் போய் மாலை போட்டு அவனை கூப்பிடுறான். கல்லூரியில இப்போ ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தவன ஜாமீன்ல 2 வாரம் கட் பண்ணி திரும்ப கூப்பிடுறான். ஒரே ஆட்சி, ஆனால் இருவித அணுகுமுறைகள். குற்றவாளிக்கு சாதகமாக, சாதாரண மக்களுக்கு எதிராக. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை.
அந்த திசையை நோக்கி நாம் செல்லுவதுதான் இந்தியாவுக்கும் நல்லது, தமிழகத்துக்கும் நல்லது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.